நல்லா இருந்ததுண்ணா படம். பிடிச்சிருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்ததுண்ணா. மாசா இருந்தது, நல்லா இருக்கு, நல்லா ஃபயராக இருந்தது. படம் சூப்பராக இருந்துச்சு, சின்ன பசங்க பார்க்கலாம். பட் என்ன மாதிரி வயசில் இருக்கவங்களெலாம் புரியும், நல்லா தான் இருந்துச்சு படம். ஆண்டனி சூப்பராக நடிச்சிருந்தாரு. எமோஷ்னல் ஃபைட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. படமும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, பார்க்க நல்லா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா மூவி, நல்லா ஃபைட் சீன்ஸ் இருந்துச்சு ப்ரோ. பேக்ரவுண்ட் மியூசிக் தான் ப்ரோ அந்த படத்தோட மெயின் ஹைலைட். நிறையா மியூசிக் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். கடைசி 30 மினிட்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆமாம், கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்கும்னு இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் பார்க்கணும். நல்லா இருக்கும், மாட்டோம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கடைசியில் லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு இன்ட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு. பார்க்கும் சின்ன பசங்களுக்கும் பார்க்கலாம் ப்ரோ. நல்லா ஃபைட் சீன் நல்லா பார்ப்பாங்க ப்ரோ. ஃபைட் சீன் தான், ஸோ நல்லா பார்ப்பாங்க. காட்டாளன் மூவி இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. பிஜிஎம்மாக இருக்கட்டும், நடித்த காஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, எங்கேயுமே லேக் ஆகலை. கண்டென்ட் வைஸ் ரொம்ப ரீச் பண்ணியிருக்காங்க. அந்த யானைலாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது விஷுவலாக பார்க்குறதுக்கு தியேட்டரில். வெரி நைஸ் மூவ். மியூசிக் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு, எல்லாருக்குமே அந்த இது பயங்கரமாக இருந்துச்சு மியூசிக் பிஜி. ஆமாம் ஆமாம் ஆமாம், வி ஆர் வெயிட்டிங். கிளைமேக்ஸில் ட்விஸ்ட் இருக்குது, ஸோ ஆமாம் பார்க்கலாம். ஓவரால் மூவி ரொம்ப நல்லா இருந்தது சார், விஷுவல் ட்ரீட்டாக இருந்தது தியேட்டரில் பார்க்குறதுக்கு. ரெண்டுமே நல்லா இருந்துச்சு சார், எனக்கு எங்கேயுமே லேக் ஆகலை. ஸோ ரெண்டுமே எனக்கு த்ரூ அவுட் கொண்டு போயிடுச்சு, எங்கேயுமே போர் அடிக்கல. ஆக்சுவலாக படம் ஓவரால் சூப்பராக இருக்குது. படத்தில் என்ன ப்ளஸ்னால் போர் அடிக்காது உங்களுக்கு. நிறைய ஸ்டன்ஸ் இருந்தாலுமே ஸ்டன்ஸ் உங்களுக்கு போர் அடிக்காது, நல்லா இருக்குது. படம் ஃபுல்லாக ஸ்டன்ஸ் தான் பேசு, இன்னும் ஸ்டோரிலாம் பெருசாக ரிவீல் பண்ணல, நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் ரிவீல் பண்ணுவாங்க. அடுத்த பாட்டுக்கான லீட் கொடுத்துருக்காங்க. படம் ஃபுல்லாக ஸ்டன்ஸ் இருக்கும், அவர் எதுக்காக வந்தார், எதனால் இந்த படத்தில் எந்த ஸ்டோரியுமே இதில் பெருசாக காட்டியிருக்க மாட்டாங்க, எல்லாமே செகண்ட் பார்ட்டில் தான். பட் படம் ஃபுல்லாக ஸ்டன்ஸ் தான். மியூசிக் தான் அங்கே லைக் அந்த ஸ்டன்ஸுக்கு நல்ல பேக்ரவுண்டில் எடுத்து கொடுக்குறது. அந்த ஸ்டன்ஸுக்கும் அந்த மியூசியமுக்கும் செமையாக செட் ஆகிருக்கும். ஹீரோ தான், வேற யார், அவரோட ஆக்ஷன் தான் பயங்கரமாக இருக்குது, அவர் நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக ஒரு நல்ல ரியல் ஃபைட் பார்த்த மாதிரி தான் இருக்குது, நல்லா இருந்தது. ஆக்சுவலாக சூப்பர் ஃபைட் சீன்ஸ் தான் ரெண்டுமேண்ணா. உங்களுக்கு எப்போ இன்டர்வல் வருது, எப்போ கிளைமேக்ஸ் வருதுன்னு தெரியாது. படம் உட்காந்து பார்த்துட்டே இருப்பீங்க, திடீர்னு இன்டர்வல் வரும், திடீர்னு பார்த்தா கிளைமேக்ஸில் வந்து நிற்பீங்க. படம் போர் அடிக்காது, உங்களுக்கு எப்போ போகுது படம் போகிறதே தெரியல. படம் ரொம்ப நல்லா இருக்குது. இது இப்போ புஷ்பா ரேஞ்ச் 2 சொல்கிறீங்களா, அதோட ரேஞ்சோட கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நல்லா ஃபைட்டிங் எஃபெக்டோட மியூசிக் போட்டு நல்லா பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. படம் சூப்பராக இருக்குண்ணே. ஆனால் அந்த இவர் பால் ஜோசப் வந்து டெபுட்டன், அவரோட ஃபஸ்ட்டு படமே பேன் இண்டியா படம். ஸோ வந்து அந்த ஃபஸ்ட்டு படம் பேன் இண்டியா படம் அளவுக்கு அவர் கொஞ்சம் ஓவராக ரொம்பவே ஒர்க் பண்ணி வச்சுருக்காரு. அண்ட் ரவி பசூரோட மியூசிக் தான் படம் ஃபுல்லாக. அவர் மியூசிக்காகவே படம் அப்படியே தேட்டரே ஒரு வைப்பாக இருக்குது. படம் ஃபுல்லாக துஷாரா விஜயன் அவங்க கேரக்டர் வந்து எப்போவுமே நல்லாயிருக்கும், அவங்க சூஸ் பண்ணுற கேரக்டர் இந்த படத்துலேயே ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் கிளைமேக்ஸில் ஒருத்தர் வருவார், அவருக்காக படம் பார்க்கலாம். அவர் தான் பார்ட் 2ல் மெயின் வில்லனாக இருப்பார். படம் ஓவராலாக ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கலாம், எங்கேயும் லேக் ஆகலை, அவ்வளோதான். புஷ்பா அண்ட் கேஜிஎஃப் அதான் ரவி பசூர் மியூசிக்காகவே படம் பார்க்கலாம். கேஜிஎஃபோட மியூசிக் டைரக்டர். சூப்பராக இருந்தது படம், நல்லா பார்க்கலாம், த்ரில்லிங்காக இருந்தது, செம்மையாக இருந்தது. படம் வந்து சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கலாம், டைம் போகிறதே தெரியல. அதாவது மலையாள படம் வந்து தமிழ் டப் பண்ணும்போது பார்த்தோன்னா நம்ம மலையாள பண்ணுற ஃபீலிங்கே இல்லை, தமிழ் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க ப்ரோ, பயங்கரமாக இருக்குது ப்ரோ. மியூசிக் வந்து தரமாக போட்டுருக்காங்க, பயங்கரமாக இருக்குது, நல்லா மியூசிக் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ரெண்டாப்புமே ப்ரோ சூப்பராக இருக்குது ப்ரோ, டைம் போகிறதே தெரியல, பயங்கரமாக இருக்குது படம். அந்த துஷாரெல்லாம் வரதுலாம் அவங்களும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் போலீஸை வந்து 14 நடிச்சிருக்காங்களா, அவங்களும் நம்ம தமிழ் ஆக்டர் தான், அவரும் நல்லா செம்மையாக பண்ணியிருக்காரு. அவர் ஹரிசங்கர் சூப்பராக இருக்குது ப்ரோ, நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக ப்ரோ. கோடைக்காலத்து லாஸ்ட் எண்டில் வந்து பார்த்தா நல்லா தரமான ஒரு படம் விட்டுருக்காங்க, சூப்பராக இருக்குது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆவரேஜாக இருக்குது, செகண்ட் ஆஃப் சூப்பராக இருக்கும், பார்க்கலாம். ஃபைட் சீன்ஸ் விரும்புகிறவங்களாம் பார்க்கலாம், பிஜிஎம்ஸ்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க. தேங்க்யூ, நல்லா இருக்கு, நான் பார்க்கலாம்ண்ணா. படம் நல்லா இருக்கு. ஆண்டனி வர்கீஸ் நல்லா பண்ணார்.